வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ காளியம்மனையை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகை ரவிராம். நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு வீட்டுல எளிமை எப்படி சொன்னா வழிபாடு பண்றது. பொதுவா சித்ரா பௌர்ணமினாவே நம்ம என்ன பண்ணும், சிவன் வழிபாடு. அதாவது பௌர்ணமி தினங்கள்னாவே சிவனுடைய வழிபாட்டு தினங்கள். அந்த சிவனுடைய வழிபாட்டு தினங்கள்ல நம்ம வீட்டுல இருந்தபடி எப்படி நம்ம எளிமையா சிவனை வீட்டுல வழிபாடு பண்ணலாம். என்னால கிரிவலம் போக முடியல சார், திருவண்ணாமலையில போய் வழிபாடு பண்ண முடியல, நான் வீட்டுலதான் வழிபாடு பண்ணணும், எப்படிதான் வழிபாடு பண்றது நம்ம இந்த வீடியோ தெளிவா நம்ம பார்ப்போம். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமினா என்ன, ஏன் இந்த சந்திரன் வழிபாடு பண்ணணும், இந்த சந்திரனை வழிபாடு பண்றது நமக்கு என்ன நற்பங்கள் கிடைக்குது, நம்ம இந்த வீடியோ தெளிவா நம்ம பார்த்து வரும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசா பாருங்க. நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாதுங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த வீடியோ நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம லைவ்ல வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க பண்ணோட ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ கொடுக்க ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் உறவுகளை அப்படியே ஷேர் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் என் தந்தையின் மறுபடியும் வணங்கி கொண்டு புரிஞ்சுங்களா. இந்த சித்ரா பௌர்ணமி நான் என்ன எப்படின்னு பாட்டு. அதாவதுங்க பொதுவா சித்திரை மாசம்னாவே தமிழ் ஆண்டுல முதல்ல வரக்கூடிய மாதம் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் பாத்தீங்கன்னா சூரியன் பகவான் மேச வீட்டில் நிற்பார். சூரியன் மேச வீட்டில் நிற்கிறாருன்னா சூரியன் மேசத்துல பாத்தீங்கன்னா உச்சவலுல நிற்பார். அப்படி உச்சவலு சூரியன் நிற்கும் போது அதே மாதிரி சூரியனை பாத்தீங்கன்னா முதன்மை ஒளிகிரகம் நம்ம சொல்லுவோம். சந்திரன் இரண்டாம்ல ஒளிகிரகம் நம்ம சொல்லுவாங்க. அந்த இரண்டாம் நிலை சார்பு கிரகம் சொல்லுவோம். சோ அப்ப சூரியனை மையமா வச்சு சந்திர பகவான் ஒளியை வாங்கி தர்றாரு இல்லைங்களா. சோ இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரத்துல வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது பாத்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமியாக நம்ம எல்லாரும் பிரமாணம் கொண்டாடுறோம். ஏன் சார் நம்ம சந்திரன் நம்ம கொண்டாடுறோம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சந்திரனா மனோகாரகன். சந்திரனா மனோகாரகன், நம்முடைய உடல் மற்றும் மனதுக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம்ங்கிறது சந்திர பகவான். இப்படிப்பட்ட இந்த சந்திர பகவான் நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்முடைய மனசு முதல்ல தூய்மை அடையுங்க. நம்முடைய மனசு முதல்ல தூய்மை அடையுது. மனசு தூய்மை அடைவது மட்டுமல்ல, உடல்ல இருக்கக்கூடிய நோய் நொடி பிணி பீடைகள் நீங்கும். முதல்ல நோய் நீங்கும், மனசு தூய்மை அடையும். மனசுல வரக்கூடிய சஞ்சலங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள் நிச்சயமாக இந்த வழிபாட்டின் மூலியமா நீங்கும். முதல் விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் வழிபாட்டுல என்னன்னா இன்னும் சிறப்பம்சம் இருக்குது. இந்த வீடியோட கடைசியில சொல்றேன், முக்கியமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, சந்திரனை எப்படி சார் வீட்டை வழிபாடு பண்றது? சந்திரனா ஒண்ணுல சார் சிவனை முதல்ல வழிபாடு பண்ணணும். அப்போ சிவனை நம்ம திருவண்ணாமலை சிவனை நம்ம எப்படி சார் வழிபாடு பண்றதா? திருவண்ணாமலை நினைக்க முத்தி, காசி துதிக்க முத்தி, எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அப்போ திருவண்ணாமலை அந்த ஈஸ்வரன் நினைக்கணும். வீடெல்லாம் சுத்தபத்தமா அலங்கரிச்சுக்கோங்க. உபவாசம் இருக்க நீங்க உபவாசம் இருக்கலாம். உடல்நலம் சரியில்லை சார், நான் எப்படி சார் உபவாசம் இருக்கிறதுனா பழங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. பதிவு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பால், தயிர், உப்பு இல்லாத உணவுகளை எடுக்க சொல்லுவாங்க. பட் அதே சமயத்துல நம்ம பழங்கள் எடுக்கிறது பெட்டர். நம்ம உடம்புக்கு பழங்கள் நேரடியாக சக்திகள் கொடுக்கப்படுது இல்லைங்களா. சோ பழங்களா எடுத்துக்க பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உபவாசம் இருக்கிறீங்க, உபவாசம் இருங்க. உடல்நலம் சரியில்லைன்னா பழங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நான் ரொட்டீனா நீங்க இருங்க. அதே சமயத்துல அசைவதை தவிர்த்துக்கிட்டு நம்ம சைவ சாப்பாடு கூட டிஃபன் மாதிரி சாப்பிட்டு நம்ம இருந்துக்கலாம். சரி, இந்த பூஜை எத்தனை சார் போகணும்னா நம்ம வீட்டுல எளிமையா வழிபாடு பண்ணக்கூடிய இந்த பூஜைங்கிறது பாத்தீங்கன்னா சந்திரன் உதயமான பிறகு தாங்க இந்த பூஜை போடணும். அப்ப எப்ப சார் போடணும்னா ஒரு 6:30 மணிக்கு மேல சந்திரன் வந்துடும் இல்லைங்களா. சந்திரன் வந்த பிறகு இந்த பூஜையை போடுங்க. வீட்டுல சுத்தபத்தமா வச்சுக்கோங்க. பூஜை எல்லாம் சுத்தபத்தமா வச்சுக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய எளிமையாக இருக்கும். ஒரு 9 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. எப்படி ஒரு 9 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சுத்தமான ஒரு தாம்பூலம் எடுத்துக்கோங்க. சுத்தமான ஒரு தாம்பூலத்துல 9 அகல் விளக்குலையும் எடுத்து வைங்க. ஏன்னா இங்க 9 அகல் விளக்கு சொல்றோம்னா இங்க 8 திக்கும், 8 திக்கு, 8 லிங்கம் சொல்லுவாங்க. 8 லிங்கத்துக்கும் ஒரே லிங்கமா அந்த அண்ணாமலையார் சொல்லக்கூடிய சிவன் நமக்கு ஜோதி பிளம்பா இருந்து நமக்கு அருள்பாலிக்க 4 இந்த நாள். அப்போ 8 திக்குக்கும் 8 லிங்கத்துக்கு பதிலாக 8 நெய் விளக்குகள் வச்சுக்கோங்க, அகல் விளக்குகள் வச்சுக்கோங்க. சென்டர்ல பாத்தீங்கன்னா சிவனை மனதில் நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா சென்டர்ல ஒரு நெய் தீபம் போடுங்க. அது பாத்தீங்கன்னா 4 + 4 8 திசைகள். சோ சென்டர்ல 8 லிங்கத்துக்கு அதே மாதிரி சென்டரா ஒரு லிங்கம், நடுலிங்கம் சொல்லக்கூடிய சிவனை இங்க மனசு நினைச்சு சிவன் லிங்கமா வச்சுட்டீங்களா. வச்சுட்டு என்ன பண்ணுங்க, நெய் தீபம் போடுங்க. வீட்டுல பூஜை அறையில இந்த முதல்ல தொடங்குங்க. பூஜையில தொடங்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களோட குலதெய்வத்திலேருந்து சிவனை முதல்ல நினைச்சுக்கோங்க. முதல்ல குலதெய்வத்துக்கு பிறகு சிவன் நல்லா நினைச்சு மனமாற நல்லா சேமிச்சுக்கோங்க. நல்லா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கணும்ப்பா, இந்த ஆண்டு நல்ல ஆண்டா எங்களுக்கு அமையணுப்பான்னு சொல்லி சிவன்கிட்ட மனமாற வேண்டிக்கோங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா நல்லா அந்த 9 விளக்கையும் அப்படியே நம்மளோட நல்ல பூஜை சிவனுக்கு அப்படியே காமிச்சிட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே வெளில எடுத்துருவாங்க.
9 அகல் விளக்கையும் அப்படியே வெள்ளை எடுத்துக்குவாங்க. வெள்ளை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணா நம்ம சந்திரனுக்கு காட்டணும். சந்திரனுக்கு இந்த அகல் விளக்கு அப்படியே என்ன பண்ண அப்படியே 9 விளக்கு அப்படியே 3 மாதிரி சந்திரனுக்கு அப்படியே என்ன பண்ணு, அப்படியே சந்திர பகவானே நல்லா வைப்பா, சந்திர பகவானே கடன் தொல்லை கஷ்ட நஷ்டம் எல்லாமே நீங்க எங்களை நல்லா வைப்பான்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அப்படியே 3 முறை என்ன பண்ணுங்க அந்த விளக்குகளை சந்திர பகவானுக்கு காமிச்சிட்டு என்ன பண்ணுங்க மலர் தூவி வழிபாடு பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விளக்குலாம் மஞ்சள் பூமெல்லாம் வச்சுட்டு விளக்கை சுத்தி மலர்லாம் வச்சு அலங்காரம் அதுவும் அலங்காரமும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மலர் இந்த இடத்துல இருக்கும், மலர் தூவி அப்படியே சந்திர பகவான் கையெடுத்து நல்லா உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பான்னு சொல்லி முதல்ல கேளுங்க. இந்த மாதிரி வீட்டுல நம்ம எளிமையான வழிபாடு பண்ணும்போது சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து நெய் வாங்கினாலும் வசதி இல்லை சார் எனக்குன்னா, இன்றைய மார்க்கெட்ல கொஞ்சம் விலை அதிகமா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 8 விளக்குகளுக்கும் என்ன பண்ணுங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, தப்பு இல்லை. ஆனா சென்டர்ல கூட இந்த சிவனுக்கு மட்டும் கம்பல்சரி நீங்க நெய் தீபம் தான் இங்க போட்டா. அப்ப நெய் தீபத்தை போட்டு சிவனை முழுமையா மனமாற பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டீங்களா, வேண்டிக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்க உங்களுடைய உபவாசத்தை நீங்க முடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சைவ சாப்பாடு சாப்பிட போய்க்கோங்க. சோ அதே மாதிரி வந்து இந்த வழிபாடு செய்யறதுனால என்ன சார் எனக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்க போகுது, பலன்கள். சோ இந்த பலன் எப்படி சார் இருக்கும்னா, சந்திரன் மனோக்காரன் இல்லைங்களா, இந்த சந்திரன் வரும்போது மனசுல இருக்கிற அந்த கவலைகள் நீங்குது, உங்களுக்கு இதோட உடலுக்கு நோய்கள் நீங்குது, இது இல்லாம உங்களுடைய கடன்கள் நீங்கும், உங்களுடைய கடன்கள் நீங்கும், அதே மாதிரி நோய்கள் நீங்குது, அதே மாதிரி திருமண தடைகள் நீங்க போகுது, குழந்தைகளுக்கு இருக்கிற கல்வியில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது, குழந்தைகளுக்கு தலை சம்பந்தமான பிரச்சனைகள், உடல்ல வந்து நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனை நிச்சயமாக நீக்கும். இது இல்லாம ஜாதகத்துல உங்களுக்கு வந்து சந்திரன் வலு இல்லை சார், என்னுடைய ஜாதகத்துல சந்திரன் நீச்சமாயிருக்காரு, சந்திரன் வந்து ராகு கேதுக்கு சனி கூட சேர்ந்திருக்காருங்க. அப்படி ராகுவோட சேர்ந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கிரகண தோஷத்துல இருக்காரு, அதே மாதிரி சனி கூட சேர்ந்து எனக்கு புணர்ப்பு தோஷத்துல இருக்கார் சார், எனக்கு சந்திர தோஷமாயி நிக்குது சார், எனக்கு சந்திரன் நீச்சம் ஆயிட்டார் சார், எனக்கு விருச்சத்துல நின்ட்டார் சார் சந்திர பகவான், எனக்கு நான் விருச்ச ராசியில பிறந்திருக்கேன் சார், எனக்குன்னா நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வழிபாட செய்யும் போது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள்ல இருந்து, தன வரவுல இருந்து, உங்களுடைய உடல் நலத்துல முன்னேற்றங்கள் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், புத்திர பாக்கியதை கிடைக்கும். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கருப்பை சம்பந்தமான கோளாறுகள், கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்குவதற்கு இந்த வழிபாடுகள் கை கொடுக்குங்க. சோ அப்போ இப்படிப்பட்ட இவ்வளவு மிக முக்கியமான இந்த வழிபாடை நம்ம எல்லாருமே வீட்டுல எளிமையா எப்படி பண்ணலான்னு பார்த்தோம்ங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், அல்லது ஜாதகம் எழுதணும்னு நீங்க நினைச்சாலும் சரி, அல்லது ஜாதக ரீதியிலாக உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு தீர்வுகள் வேணும், ஒரு முழுமையான ஒரு தீர்வு வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், என் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க, எப்ப வேணா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன்கிறது வந்து நீச்சம் பெற்ற நீங்க சந்திரன் நீச்சம் ஆயிட்டேன்னு கவலைப்படாதீங்க, ஜாதக ரீதியில அதுக்கு வழிபாடு முறைகளும் உண்டு. நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.